கோடை வெயிலில் நம்ம உடம்பை குளுமை பெற செய்யும் இந்த பழங்களையெல்லாம் சேர்த்து ஒரு பழக்கலவை, அதோட இந்த முளைக்கட்டிய பயிறு இதையும் சேர்த்து தயார் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பழம் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி, இந்த அளவு வாழைப்பழம், ஆரஞ்சு, மாதுளை, ஆப்பிள், பப்பாளி, திராட்சை, அதோட முளைக்கட்டிய பயிறு, கலவையில் சேர்க்குறதுக்கு மிளகுத்தூள், ஜீரகம், உப்பு. இப்போ இந்த பழங்கள்லாம் அதிகமான நார்ச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஹை புரோட்டீன் நிறைந்த இந்த பழக்கலவை. இதை காலையில் சிற்றுண்டியாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி பழுத்த பழங்களை சாப்பிட்றது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அதுவும் விதைகளுள்ள பழங்கள் அனைத்தும் இரத்த விருத்திக்கும் நரம்புகளையும் வலுப்படுத்துறதுக்கும் பயன்படும். இவற்றை சாப்பிடும்போது சுறுசுறுப்பும் வேலை செய்வதில் வேகமும் புத்துணர்ச்சி பெற்று நாம் ஆரோக்கிய வாழ்வு வாழலாம். உடம்பில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி இரத்தத்தை சுத்தமடைய செய்கிறதுனால, ஜீரண சக்தியையும் இது கொடுத்து மலச்சிக்கலை நீக்கிறதுனால நம்ம உடம்பு இளமையும் அழகும் கூடும். உடல் சூட்டையும் தணிக்கும். தோல் சுருக்கம் நீங்கி இளமையாக தோற்றமளிப்போம். இப்படி சாப்பிட்டு நோயற்ற வாழ்வுடன் வயது 90 கடந்தவர்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ நம்ம தயார் பண்ண போயிடலாம். ஒவ்வொரு இதாக சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு முளைக்கட்டின பயிறு, அடுத்து வாழைப்பழம், ஆரஞ்சு, மாதுளை, ஆப்பிள், பப்பாளி, அதோட திராட்சை, இந்த மிளகு, சீரகம், உப்புத்தூள், எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். சத்தான இந்த பழக்கலவை நம்ம உடம்பை புத்துணர்ச்சி பெற்று விளக்க வைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி எடுத்து வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. உடம்பை கவனிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.